நம்ம சேனலில் செலிபிரிட்டிஸ் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விஜய் தீபிகா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான முகம் அப்படின்னே சொல்லலாம். PS1 மூலியமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுவும் ஐஷு அண்ட் சரவணன் இவங்க ரெண்டு பேரும் அந்த பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தாங்க. சடனாக என்ன ஆச்சுன்னே தெரியல. அவர் வேற ஒரு பொண்ணு கூட மை லவ் அப்படிலாம் போட்டு நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அவங்க வில்லேஜுக்கு போயிட்டு நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஓன் யூடியூப் சேனலை வச்சு ரன் பண்ணுறாங்க. அது மூலிமா நிறைய அப்டேட்ஸ் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு காரணம் என்ன அண்டு இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு விஜய் தீபிகாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ விஜய் தீபிகான்னு சொல்லி ரெட் ஆர்டினோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க பக்காவான தமிழ் பொண்ணுங்க, அதுவும் திருநெல்வேலி பொண்ணு தான். இவங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்ட ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய வீட்டில் இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர் இவங்களோட சேர்த்து. கடைசி தான் இவங்க அக்காங்க 2 பேருக்கும் இவங்களுக்கும் உள்ள வயசு வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 வயசு வித்தியாசமா. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஒரு பாண்டிங் சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு பாண்டிங்கே இல்லாமல் தான் இருந்துதான். ஏன்னா இவங்க வளர்ந்து வர அந்த காலகட்டத்தில் அவங்க அக்காங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பேபி பிறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் போய் சேர்ந்துருக்காங்க. இப்படி ஃபேமிலியோட பாண்டிங்கே இல்லாமல் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் இவங்க அவங்க குடும்ப சுமைகளை தூக்கி வழி நடத்தியிருக்காங்க. எல்லா கடனையுமே அடைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய ஆக்னி. ஆமாங்க, இவங்களுடைய ஆக்னியால் தான் இவங்களுடைய PS1 வாய்ப்பு பறிப்போச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாலும் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்து இவங்களோட தான் அந்த சீரியலே முடித்தாங்க. இது எல்லாமே சூப்பரான விஷயந்தான். ஆனால் அந்த 1.5 வருஷம் இவங்க பட்ட நிறைய வலி வேதனை, வாய்ப்புக்காக இவங்க பட்ட அவமானங்கள், இது எல்லாமே இவங்களை ரொம்பவே மெருகேற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு சீரியல்லேருந்து இவங்க வந்தாலும் நிறைய இந்த சோஷியல் மீடியா பேஜில் இவங்களுடைய ரீல்ஸ் மக்களை ஆக்குப்பையாக வச்சுருக்கணும், இவங்களுடைய ஓன் யூடியூப் சேனலை ரன் பண்ணுறது, இது போல் சோஷியல் மீடியா மூலமா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காசு சம்பாதிச்சாங்களாம். ஸோ சொந்த காரு வீடு கட்டிட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் வீட்டில் இருந்த கடன் அடைஞ்சுது. அப்பா அம்மாவும் ஒரு நல்ல நிலைமையில வச்சுருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்க பேசும்போது ரொம்பவே ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பெத்த பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி அப்பா அம்மாவை இந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஆசை பல பேருக்கும் இருக்கும். அது ஒரு ட்ரீம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்காக அவங்க எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம எதுவுமே பண்ணலையேன்ட்டு இப்போ வரைக்கும் சில பேருடைய மனசில் ஒரு ஆறாத காயங்களாகவே இருக்கும். ஆனால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையும். இவங்களுக்கு PS1 வாய்ப்பு போயிடுச்சுன்ட்டு ரொம்பவே சோர்ந்து போயெல்லாம் உட்காரல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு 4 மாதம் இவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாங்களாம். ஸோ PS1 டீமுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதாம். அவங்க வாமா பரவாயில்லவா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்களாம். ஆனால் இவங்க தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. க்ளோஸ்அப் வச்சா கூட இந்த முகப்பருவெலாம் தெரியும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா இந்த முகத்தோடலாம் வச்சுக்கிட்டு உன்னை யார் நடிக்க வரான்ட்டு தேவையில்லாமல் தவறான கமெண்ட்ஸ் சில விமர்சனங்கள்லாம் ரொம்ப மோசமாக இவங்களுடைய மனசை பாதிப்படைய வச்சுருக்கு. அதனால தான் இவங்க நம்மளே வழி விட்டலான்னு சொல்லி தான் இவங்களாவே விலகிட்டாங்க. மற்றபடி அந்த டீம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்களாம். இவங்க திரும்பி வரணுன்றதுக்காகவே நிறைய சீக்வன்ஸ்லாம் இவங்களுக்காகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க திரும்ப வந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயம் இவங்களை ரொம்ப டவுன் பண்ணிச்சு, எவ்வளோ எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துச்சோ அதே நெகட்டிவான விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக மாற்றி இப்போ செம்மையான ஒரு ரோலில் கலக்க இருக்காங்க. ஆமாங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அண்ணாமலை குடும்பம். இந்த ஒரு சீரியல் இப்போ நியூவாக லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா இவங்கள பேஸ் பண்ணி தான் கதையே இருக்க போகுது. இவங்க அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, அந்த குடும்பத்தோட ஒன்றி இருக்க போகிறாங்களா, ஸோ அந்த குடும்பத்தோடைய மருமகளாக போக போகிறாங்க, எப்படியெல்லாம் கதைகளை மாறப்போகுது, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வான்மதி அப்படின்ற கேரக்டர் தான் இவங்க பண்ணுறாங்க. உண்மையாலே தீபிகா அண்ட் வான்மதி இவங்க 2 பேருக்கும் சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்காம். ஏன்னா இங்கே ரொம்பவே பசி பட்னியோட தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இது போல் நிறைய கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் இவங்களே பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம
நம்மக்கிட்ட யாரும் தவறாக பிஹேவ் பண்ணக்கூடாது, நம்மளை வந்து யாரும் தப்பாக பார்க்கக்கூடாது, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் இவங்க ரொம்பவே வந்து ரூடாக எப்போவுமே கோவத்தோட நிறைய பேர்கிட்ட பேசுவாங்களாம். என்னதான் இவங்க கைண்ட் பர்சனாக இருந்தாலும் அது எல்லா இடங்கள்லையும் சாத்தியமாகாதுன்றது தான் இவங்களுடைய ஒரு முக்கியமான கருத்தாகவே இருக்குது. அது 100க்கு 100 உண்மை தான். எல்லா இடத்துலையும் நம்ம சிரித்து பேசிட்டோம் அப்படின்னா டேக் இட் ஈஸி பாலிசியாக தான் மற்றவங்க எடுத்துப்பாங்க. அதனால தான் இவங்க சில இடங்களில் ரூடாக நடந்துக்கிட்டாங்களாம். மற்றபடி இவங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பெண்மணி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் இவங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன ரோல் போனால் என்ன, இது எவ்வளோ பெரிய ரோல் கிடச்சிருக்கு இவங்களுக்கு, இவங்கள வச்சு தான் கதைக்களம் அப்படின்னும் போதே அதெல்லாம் வந்து உண்மையாலே பெரிய ஒரு லக் அண்டு இவங்களுக்கு திறமைக்கு கிடைச்ச ஒரு பரிசு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுக்கு சினிமாவுக்கு போகணும், இப்படி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும் இது போல் எதுவுமே கிடையாதாம். இவங்களுக்கு டெலிவிஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காம். அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமாம். அது விஜேவாக இருக்கலாம், இல்லைனா வந்து நமக்கு ஆக்டிங்காக இருக்கலாம். ஆக்டிங்லேயே வந்து இப்போ கிடைச்சிருக்க ரோல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இந்த ரோலை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது இவங்க ரொம்பவே மும்முரமாக இருக்காங்க. உண்மையாலே இவங்க இந்த ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் சில பேர் வந்து நெகட்டிவான விஷயங்களை திணிக்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை கூட சில பேர் தவறாக தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் இவங்க காதில் வாங்குறதே கிடையாது. ஸோ சரவணன் அண்ட் தீபிகா இவங்க 2 பேருக்குள்ளே என்ன தான்ப்பா ஆச்சு, ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோஸ்லாம் போடல, லவ் பிரேக்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களாம். ஸோ ஒர்க் அவுட் ஆகலை. அவர் வேறு நான் வேறு, நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக வெவ்வேறு பாதைகளுக்கு போயிட்டோம். அவர் கூடவே இருந்துக்கிட்டு சும்மா நொயின்லாம் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ அவருக்கு சினிமா அந்த மாதிரியான கரியர்ஸை பார்த்து தான் அவர் போயிட்டுருக்காரு. அவர் தூரத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்காரா, ஓகே. அவர் வேலையை பார்க்குறாரு. அதே மாதிரி நான் தனியாக இருக்கேன், இப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. 2 பேருமே ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆடியன்ஸ் அதை விரும்புகிறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ்லாம் போட்டோம். 2 பேருக்குமே செட் ஆகலைன்னு தெரிஞ்சு இப்போ நாங்கள் தனித்தனியாக ஆகிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ பிரியறது தான் ஒரு கரெக்டான சொல்யூஷன் அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் கூட இருந்து கஷ்டப்படுறத விட தனித்தனியாக பிரிஞ்சு சந்தோஷமாக இருக்கிறது பெட்டர்னு நினச்சி நாங்கள் பிரிஞ்சிட்டோன்ட்டு இவங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கே மனதைரியம் வேணும், ரொம்பவே பாராட்டலாம். ஏன்னா இதை வச்சு யார் என்னென்ன கதை கட்டுவாங்க அப்படின்ட்டு இந்த சோஷியல் மீடியா பற்றி யோசிக்காமல் உண்மையை ஓப்பனாக சொன்னதுக்கு. அதே மாதிரி காதலில் புரிதல் இருந்தால் மட்டும்தான் அது சஸ்டெயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 100க்கு 100 உண்மை. அதனாலே இவங்க 8 ரூல்ஸ் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு புக்கையும் படிச்சிருக்காங்களாம். அதை மக்களுக்கு ரெஃபரும் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய மேரேஜை பற்றி தான் இவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே ஒரி பண்ணுறாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சி இவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க குடும்பத்துக்கு தெரியும். வரப்போகிறவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியாதுல்ல. அதனால் அது எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பையன் வேணாம். ஸோ என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவரும் கிடைப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த இடத்துலையும் யாரையுமே தப்பாக சொல்லாமல் யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் அவங்க ஒர்க்கை கரெக்டாக பார்க்குறாங்க. ஸோ இன்னும் இவங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.